செந்தில் பாலாஜி என்ன உத்தமரான இந்தியாலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃப்ராட் பொலிட்டிஷியன் நம்பர் 1ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் 1 அவர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேக்குறாங்க, நீங்க எல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க. இவங்க நல்லவங்க, கர்மவீரர் காமராஜர் கேபினெட்ல சேவ் பண்ணவங்க. ஒரு ஊழல் கேபினெட்ல தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர். அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல. எத்தனை முறை பெயில் டினை ஆச்சு, ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதனால இவர் சொல்வதெல்லாம் நாம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை? நான் சொல்வது முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். டாஸ்மார்க் வழக்குல முதல் குற்றவாளியாக மு.க. ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் 1 டாஸ்மார்க்ல இருக்கு. இரண்டாவது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி. ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே. என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணி.